சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. என்னடா ரிட்டன் வந்துட்டு ராஜா எங்க அவனுக்கானோ என்ன அவன் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டானா என்ன? இல்லடா நிற்கிறான் கையில் தான் பேசிட்டு நின்றுட்டு இருந்தான். சரி நான் வந்துட்டேன். என்ன கசகசன்னு நினச்சி கோட்லாம் கழட்டி போட்டு டாக்குமெண்ட் வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. டேய் மச்சான், என்னடா வரும்போது என்னவோ பூத்து குளிர்ந்த ஊட்டி ரோஸ் மாதிரி இருந்தியடா. ஆண்டாம் சொல்லி சொல்ற, இப்ப எப்படி இருக்காவே? கிரி வெயில பட்ட ரோஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி வாடி வதங்கி போயிருக்கான்டா மச்சாவே. ஆமாண்டா மச்சான், எனக்கு என்னமோ அவனுக்கு ரொம்ப கண்டி போய் வாடி போய் வதங்கி போய் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கான்டா. என்னடா ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்குடா. எப்படி சொல்றது, அது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா மச்சான். என்ன பண்ணுவேன் நானு? நீ ஃபீல் பண்ற இங்க பாரு, ஓடி பேர் மரியாதையா என்கிட்ட அடி வாங்கி சுத்துருவேன். டேய் என்னடா மச்சான் என்னை பத்தி இப்படி சொல்லிட்ட? உன் நண்படா நானு. போடா வாய்க்கு நல்லா வந்துடும் போடான்ட்டு. ஓ வரும் சாரிக்கு நல்லா. ஏன்டா உனக்காக நான் ஃபீல் பண்ணா நீ என்னையவே திருப்பி பேசுறியா? நீ போயிரு மரியாதை. நீ கடுப்பிட்டு இருக்க, நீ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி விடுடா மச்சான், பாத்துக்கலாம். தோது போட மிதிக்கன்னா ஃபர்ஸ்ட் உனைய தண்டா மிதிக்க பார்த்துக்கோ. டேய் என்னடா மச்சான், உன் நண்பன் பத்தி எப்படி சொல்றடா? சொல்றா மச்சான், சிப்பா வச்சிரு. உன் நண்பன் நான் இருக்கேன்டா. நான் எல்லா பிரச்சனையும் உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துருவேன் முடிச்சு கொடுத்துருவேன். சொல்லு ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எவனும் ஒன்றும் எனக்கு செய்ய தேவையில்லை. எல்லாம் போங்கடா முதல்ல, நானும் என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை இப்ப சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன், நான் முடிச்சு வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். சும்மா இடியடா குறைவு. சொல்றேன் சார். என்னடா இல்லடா, சும்மா காத்து வர மாட்டேது ஒன்றும் இல்லை. பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. போங்கடா நான் போறேன். உண்மையிலே பிடிச்சிட்டு போறேன்டா. கூப்பிடுறவனே டேய் இல்லடா சும்மா தானே விளாண்டு வாங்கிட்ட. ஒன்றும் தேவை கிடையாது எவனுமே. போயிரு மட்டும் சொல்லு. போய் தங்கமே இங்க வந்துடுடா. இது தங்கமே எமிச்சா நீ இல்லாம பண்ணிட்டு வாடா. நம்மள அப்படியோட பகிர்க்கோம் ஓவிக்காதுடா நீ. டேய் என்னங்கடா இங்கிட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க? ஏன் பெரியசா இருக்கு எங்க பக்கத்துல ஆக மாதிரி பெருசா இருக்கு. நீ ஏன்டா இவ்வளவு கோபம் இருக்க? பாருடா. டேய் இவனுக்கு என்னதான் கேள்டா நீ என்னடா கேட்க சொல்ற? டேய் என்னடா நீ தெரியாத மாதிரி கேட்குற? ஆமாம்மா, யாருக்கு மேலே அக்கறை இருக்கு? யாருக்கும் இல்லை அப்புறம் என்ன? போங்க அவங்க வேலையை போய் பாருங்க. போங்க எல்லாரும். நீ என்ன பார்த்து சொல்லு யாருக்கு அக்கறை இல்லைன்னு. சரி விடுடா. என்னாச்சு மேடம் எதுவும் கேட்டி அவங்ககிட்ட எதுவும் அந்த பொண்ணை பற்றி? அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கானா, கொஞ்ச நேரத்தில் வந்துருவானா. பார்ப்போம் என்னன்ட்டு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு வந்துருவாளாம். அப்புறம் என்ன ஜாலி தான் போல. அடுத்து சும்மா இருடா, அவன் போட்டு ரொம்ப சீண்டாத. நான் சைலண்டா இருக்கேன்ப்பா, நான் ஒன்றும் பேசல. இருமை தர்சன் வச்சு பல்பெரியுது. பாடி இருந்த ரோஜா பூ திருப்பி எப்படி மலர்ந்துச்சு? வேற எங்கேயோ பார்த்து சிரிக்கிற மாதிரில தெரியுது. டே அந்த பொண்ணு வருதுடா. எங்கடா? இங்க அந்த 4-5 பிள்ளைங்க வருதுங்களே. ஆமாமாண்டா, அது தாவணி கட்டிருக்கப்புல தான். தாவணி கட்டிருக்கப்புலையா? அது 2 பிள்ளைங்க இருக்கு. யார சொல்றாங்க? சரி வரட்டும் பக்கத்துல. ஏய் அந்த பிள்ளைங்க இப்போ எங்கிட்டு வரும்? போய் கூப்பிட்டு போடா. நான் கூப்பிட்டா வருவாங்களா என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கா. ஏய் அந்த பொண்ணு வந்துருச்சு, நான் போய் கூப்பிட்டு போடா. வருமாடா அந்த பொண்ணு? இல்லை எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா போடா, பேசணும்னு சொல்லி மட்டும் கூப்பிட்டா போ. அந்த பொண்ணுங்க இங்கிட்டு தாண்டா வராங்க, இரு பார்ப்போம் என்னன்னு. டேய் வாடா, நீ இங்கிட்ட வந்து வாடா. டேய் நீ கேளு. கூப்பிட்டீங்க சார், என்ன சொல்லணும் சொல்லுங்க சார். நீ கேளு. அது பானு வர சொல்றீங்களா? கொஞ்சம் பேசணும். இல்லை அவ வரமாட்டா, கொஞ்சம் சங்கடப்படுறா. இல்லை வேற எதுவும் பேசுறதுக்காக இல்லை. இதில் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? சும்மா உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். வேற என்ன பேச கூட போகிறாங்க? கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் பேசிட்டு ஒரு 5 minutes தான் பேசிட்டு போயிடும்.
கூப்பிட்றாங்க, அவள் வேறு வரமாட்டா. ஏய், நீ வேறு என்னடி உறைஞ்சி நிற்கிற? இல்லடி, பக்கத்தில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. பைத்தியம், நீ எதுவும் பண்ணி வச்சிடாதடி, எல்லாரும் இருக்காங்க. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன், நீ நிற்கிறியா? என்னால் முடியாது, நான் வேணா கூப்பிட்டு வரேன், நீ நிற்கிறியா? வா, நான் 2 பேர் சேர்ந்தே போகலாம். சரிடி, வா போகலாம். சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவளை போய் பேசி கூப்பிட்டு வரோம் நாங்கள். கூட்டிட்டு வாங்க. டேய், என்னடா அந்த பொண்ணு வருமா என்ன? இருடா பார்க்கலாம். அப்படி வரலன்னா மேடம் கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம்டா. கேட்டு பார்க்கலாம்டா. காரில் உட்காந்து கத்திட்டு கிடந்துச்சுங்க. இந்த காரில் யார் யாரா இருக்கா? அர்ஜுன் காரில் எல்லாம் ஏறி போயிட்டாங்கடா. ரவும் கூட அதில் போயிட்டான். இவன் இவன் இங்கே இதில் இருக்கான். சந்தோஷ், சஞ்சய், அன்பு, அப்புறம் அஸ்வின் அவன் காரில் ஏறி போயிட்டான். அப்புறம் இனியா நீலா இருக்காங்க, கயல், அப்புறம் ஷைலு இந்த காரில் இருக்காங்க. காரில் உட்காந்து அடிச்சு மல்லி கட்டிட்டு இருந்துச்சுங்க. இப்போதான் சத்தம் போட்டு வந்தேன். ஏய், இதில் ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதே கையில் நீலாங்க ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க. நீ தான் போய் சமாதானப்படுத்துன்னு போ. என்னடா சைலண்டா இருக்க? அவங்க சைலண்டா இருக்க வச்சா தெரிய வேணாம். ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளவு நேரம். அப்படித்தானடா? போயிரு, கடுப்பேத்தத. சாரை பத்தி சொன்னே கடுப்பேத்துறாங்க. இதுல சைலும் கூட சேர்ந்துருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத நினைச்சான். அவளும் சேர்ந்து மலுக்கிட்டுவா. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவனுக்கு திண்டாட்டம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்தியம். இப்ப கரெக்டா சொன்னடா. இப்ப மட்டும் அவன் கரெக்டா சொல்றான். அண்ணா, உன் அட்டூழிய தாங்கலடா. ஆமா ஆமா. டேய், அந்த பொண்ணு வந்துட்டாங்கடா. இவ்வளோ ஷாக்கா நிற்கிறாங்க. டேய் சூர்யா, ராஜா, என்னடா பண்றீங்க? ஏன் இவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க பார்க்காத பார்த்த மாதிரி. டேய், என்னடா பண்றீங்க? டேய் ராஜா, இந்த பொண்ணு. டேய் டேய் ராஜா, ஏய் என்னடா பண்றீங்க? டேய் டேய் சூர்யா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் இவ்வளோ ஷாக்கா? டேய், இது பேசுங்கடா. அப்படி பாவி பையன்களா, உங்களை கூட்டு வந்ததுக்கு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுங்கடா ஏதாவது. என்ன கூப்பிட்டீங்களா? நான் ஏதாவது கேட்கணுமா இல்லை போகட்டுமா? பானுமதி, இல்லை, ஊருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு ஃப்ரெண்டோட மேரேஜ், அதான் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. என்னடி நடக்குதுங்க? இவர் என்னமோ இவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவ என்னமோ அழுகுறா. ஆமாடி, அழுதுட்ருக்கா. ஒன்றுமே புரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு. டேய், என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் புரியல. நீங்க ஷாக் ஆகிறீங்க. அந்த பொண்ணு நான் அழுகுறா. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே. டேய், என்னங்கடா ராஜா, என்னடா? டேய் ராஜா, என்னடா நடக்குதுங்க? பானு, நீ அழுகுற. ராஜா, சூர்யா, நீங்க ஷாக் ஆனீங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஏய், முன்னாடியே தெரியுமா? டேய் சொல்லுடா, முன்னாடியே தெரியுமா? ஆமா, நான் உன்கிட்ட பேர் சொல்லவே இல்லையே. எப்படி உன் பேரு கரெக்டா சொன்ன? டேய் ராஜா, சொல்லுடா. எனக்கு பயமா வேற இருக்குடி. இவர் ஏதோ இவ லவ் பண்ணியிருப்பாளோ? ஆமாண்டி, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பயமா இருக்குடி எனக்கு ரொம்ப. ராஜா, சொல்றா. டேய், நீயாவது சொல்லுடா. சூர்யா, ஏய் என்னடா நடக்குதுங்க? சொல்லுடா. பயமா இருக்குடி எனக்கு. அப்படி எதுவும் சொல்லிடக்கூடாது. இருடி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பயமா இருக்குடி எனக்கு. பானு, நீ ஏண்டி கண் கலங்குற? இல்லடி, எனக்கு பயமா இருக்குடி. அவர் கூப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இங்கே பாரு, இங்கே எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி அழுதுறாத, ஏதாவது தப்பாக நினைப்பாங்கடி. இங்கே பாரு, அது நீ போய் தனியாக அவருக்கு டைம் கிடைக்கும் போது நீ அவர்கிட்ட சொல்லு. ஆனால் இப்போ எல்லாரும் இருக்காங்க பத்தியா? இல்லடி, என்னால் முடியல. இங்கே பாரு, சொன்ன கேளு. இங்கே பாரு, எதனால முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம் அவளுக்கு. ஏற்கனவே அவர் அந்த டாக்டர் லுக் பண்ணுறாளடி. அது எப்படி இருந்தாலும் இரு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. விடு, நீ கழுகாத, பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்கடி. இல்லடி, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இவர் இங்கே வரப்பெல்லாம் நான் இவர் பின்னாடி ஏதோ சுற்றிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இன்னைக்காவது உன்னை திரும்பி பார்த்துருக்காராடி? இல்லடி, இது வரைக்கும் அவர் என்னை பார்த்தது கூட கிடையாது. திரும்பி ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. இப்போ இவ்வளோ நேரம் நிற்கிறேன்ல, நான் தான் அவரை பார்க்கவே தவிர அவரை ஒரு பார்வை கூட என்னை பார்க்கலடி. பாத்தியா, அவர் இப்போ வரைக்கும் நானே பார்த்துருக்கேன். இப்போது நான் நீ என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட அவர் உன்னை திரும்பி கூட பார்த்ததில்ல. ஒரு பார்வை கூட பார்த்த மாதிரி தெரியல. அப்போ அதை நம்ம காலையில் வந்தப்போ அவங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருந்த பாரு, அப்போயுமே உன்னை ஒரு பார்வை கூட அவர் பார்க்கல.
தப்பா என்ன, சும்மா கூட அவர் உன்னை பார்க்கல. அப்படி இருக்கும்போது என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு வேளை நீ அவர்கிட்ட லவ் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாரா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு எல்லாரும் இருக்கிறப்போ நீ அழுது எதுவும் பண்ணிடாத. அது ஒரு மாதிரி உனக்கு தாண்டி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதான் சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ணு, பார்த்துக்கலாம். இவ எப்படியும் அவரை தானே லவ் பண்ணுறா, அதனால் அப்படியெல்லாம் இருக்காது. வேறு ஏதாவது மூலியமாக தெரிஞ்சிருக்கலாம். பார்க்கலாம் என்னன்னு. கவலைப்படாத. சரிடி. டேய் ராஜா, அப்ப சொல்ல போறியா என்ன? அவ வேற அழுதுட்டே நிக்கிறா, நீங்க 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க. என்ன முன்னாடி தெரியுமா என்ன? எப்படி தெரியும், எது தெரியும்? ஒண்ணுமே சொல்லாம அமைதி என்ன எனக்கு எப்படி தெரியும்? டேய் ராஜா, அப்ப சொல்ல டென்ஷன் ஆயிரும்டா. டேய், இப்ப சொல்ல போறியா என்ன?